சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான சென்னை மற்றும் அவரது சொந்த ஊரான புதுக்கோட்டையில் உள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட 35 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் பல மணி நேரமாக சோதனை நடத்தினர். சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் 4.5 கோடி ரூபாய் பணம் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. அதில் விஜயபாஸ்கர் உட்பட 7 அமைச்சர்களின் பெயர்களும் கட்சி நிர்வாகிகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகையும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் எந்த பகுதியில் யார் யார் எவ்வளவு பணம் கொடுக்க திட்டமிட்டிருந்ததாக ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் 2016ஆம் ஆண்டில் 5 கோடியே 16 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது போல ஒரு ஆவணமும் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் நோக்கத்தோடு சோதனை நடைபெறுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது ஆவணங்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக வருமான வரித்துறை அறிக்கை டெல்லியில் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதனிடையே சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரி விக்ரம் பத்ரா டெல்லி விரைந்துள்ளார். தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியும் இன்று காலை டெல்லிக்கு புறப்பட்டார். ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட விவரங்கள், தேர்தல் விதிமீறல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் எனவும் கூறப்படுகிறது.